சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நீதிமொழிகள் 8:17 என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். ஆமேன். கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை பாருங்க. அதிகாலையில் அவரை நாம் தேடினோமானால், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஆண்டவர் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஒரு நாளில் எப்போ ஆண்டவரை தேடுறதுக்கு பெஸ்ட் டைம் அப்படிங்கிறத ஆண்டவரே இங்கே நம்மளுக்கு சொல்லித் தருகிறார். அது அதிகாலை. அதாவது இருட்டோடே தேவன் ஏசப்பா எழுந்து பிதாவை தேடினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த இருட்டோடே எழுந்து நம்ம ஆண்டவரை தேடுறோம் தெரியுமா? அந்த அதிகாலை வேலை பொழுது ஆண்டவருக்கு ரொம்ப விசேஷித்தமானது. அந்த வேளையில் ஸ்பெஷலாக ஆண்டவர் நம்மக்கிட்ட உலாவி நமக்கு நிறைய காரியங்களை தெரியப்படுத்துவார், நம்மளோடு பேசுவார். அவர் நம்ம கூட இருக்கிறதையும் நாம் அவர் கூட இருக்கிறதையும் நம்மளால் என்ன செய்ய முடியும்னா, இந்த அதிகாலை வேளையில் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஆமேன். அப்போ இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க, அதிகாலையில் நான் ஆண்டவரை தேடி போவேன். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? அதிகாலையில் நம்ம தேடும்போது நாம் எதை ஆண்டவருக்கு நம்ம காண்பித்து கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம அதிகாலையில் அவரை தேடும்போது நாம் அவரை சிநேகிக்கிறோம், நாம் அவரை நேசிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம காட்டுகிறோம், நம்ம ஃபீல் பண்ணுறோம் தானே. ஆண்டவர் எனக்கு அவருடைய அன்பை காமிக்கணும், என்கிட்ட அன்பாக பேசணும், என்னை அன்பாய் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம அவருடைய லவ்வை எதிர்பார்க்குறோம்ல. அதே போல தான் ஆண்டவரும் நம்மிடத்தில் என்ன செய்கிறார்? நாம் அவரை நேசிக்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கிறார். ஆமேன். அதனால தான் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார். அப்போ அவரை நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்படி காண்பிக்க முடியும்? அதில் ஒரே ஒரு வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகாலையில் தவறாமல் ஆண்டவர் சமூகத்துக்கு ஆண்டவரை தேடி நீங்கள் ஓடி வர்றதை ஆண்டவர் எப்படி பார்ப்பார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவரை நீங்கள் நேசிக்கிற நேசமாக அதை பார்க்க ஆரம்பிக்கிறார். ஆமேன். ஏன் அதிகாலையில் தேட சொல்லுகிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் அதிகமாக நேசிக்கிற ஒரு நபர் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்களா மாட்டிங்களா? கண்டிப்பாக நினைப்பீங்க. அதே போல தான் ஆண்டவர் கூட உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அப்போ நீங்களும் அவரை அதிகமாக நேசித்தா தான் என்ன செய்ய முடியும் தெரியுமா? அவரோடு கூட எனக்கு ஒரு தனிப்பட்ட டைம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஒரு நாள் முழுவதும் பார்த்தா எது நம்ம தனியாக ஆண்டவரோட பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மாத்திரம் அதிகாலையில் எழுந்து அவருடைய சமூகத்தில் அமரும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த நாளின் காரியங்கள் அது வரைக்கும் ஆரம்பித்திருக்காது. நீங்கள் மனரமியமாக ஆண்டவர் கூட என்ன செய்யலாம்? டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்போ நம்ம ஆண்டவர் அதிகமாக நேசிச்சாதான் அவரோடு கூட என்ன செய்யணும்னு நினைப்போம்? தனிப்பட்ட நேரம் எனக்கும் என் ஆண்டவருக்கும் வேணும்னு நினைப்போம். அந்த தனிப்பட்ட நேரத்தை தான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித் தருகிறார். அது அதிகாலை வேலை. அந்த அதிகாலை வேலை என்பது விசேஷித்தமான வேலை. அப்புறம் அதுக்கப்புறம் ஆண்டவரை தேடவே வேண்டாமா? அப்படி கிடையாது. இது ரொம்ப விசேஷித்தமான ஒரு டைமா, ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு டைமா ஆண்டவர் உங்களோடையும் என் கூடயும் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிற ஒரு டைமா இருக்குது. அப்போ நீங்களும் அவரை அதிகமாக நேசிச்சிங்கன்னா, அவர் விரும்புகிற இந்த டைமில், இந்த அதிகாலையில் நீங்களும் அவரை தேடி ஓடி வருவீங்க. அவருடைய நேசத்தை நீங்கள் என்ன செய்யலாம்? உணர்ந்து கொள்ளலாம். அவரும் உங்களுடைய நேசத்தை உணர்ந்து கொள்ளுவார். நம்ம ரெண்டு பேருமே அந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுற ஒரு டைம் தான் அந்த அதிகாலை டைம். ஆண்டவரோடு கூட ரிலேஷன்ஷிப்பை அன்பை பில்ட் பண்ணுற டைமு. உங்களுடைய நேசத்தை அவர் உணரவும், அவருடைய நேசத்தை அதிகமாக நீங்கள் உணரவும் தேவன் ஏற்படுத்தியிருக்கிற ஒரு ஸ்பெஷலான டைம் தான் அந்த அதிகாலை நேரம். அதனால் இந்த அதிகாலை நேரத்தை ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்து வருகிறார். இந்த அதிகாலை நேரத்தை இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணுவதற்கு மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இனிமேல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அதிகாலையில் உங்கள் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வரும்போது, நீங்கள் எவ்வளவா அவரை நேசித்து அந்த நேசத்தை காண்பிக்கிறீங்கிறத அவர் பார்த்துட்டு அவருடைய நேசத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுவார். அவருடைய நேசத்தை நீங்கள் பங்கெடுக்க முடியும். அவர் அநேக காரியங்களை உங்களோடு பேசி திட்டம் பண்ணுவார், தெரியப்படுத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே இந்த வசனம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்றதை கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இதன்படி நீங்கள் நடக்க உங்கள் வாழ்க்கையில் அப்பியாசப்படுங்க. தேவன் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளின்படியே தகப்பனே
நாங்கள் ஒவ்வொருவரும் அதிகாலையில் உம்மை தேட, உம்மை நேசித்து உம்மை தேட, உமது நேசத்தில் நாங்கள் பங்கெடுக்க இந்த வேலையை ஸ்பெஷலாக நீங்கள் இந்த நாளில் எங்களுக்கு பிளஸ் பண்ணி கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு நாள் அது அதிகாலை வேளையை நாங்கள் தூக்கத்திலேயோ மற்ற எந்த காரியங்களையோ செலவிட்டு தவிர்த்து போய்விடாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் உம்முடைய சமூகத்துக்கு உமது முகத்தை தேடி நாங்கள் வரத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம், ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலையும் கூட இந்த வார்த்தையின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.